Welcome to Nalamdhana channel. எல்லோரும் நலம்தானா? Friends பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புடலங்காய் எடுத்து நான் ரெண்டு பக்கம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த மேல இருக்க தோல் இருக்கு பாத்தீங்களா, இதையும் வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியிலே கூட நீங்க வந்து பீல் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப வந்து பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்க போறேன். So friends, இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இப்படி பீல் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நான் ரவுண்டா தான் கட் பண்ணிக்க போறேன். பாருங்க எந்த அளவுக்கு நான் கட் பண்றேன்னு. சோ இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த விதைகள் வந்துட்டு நம்ம அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சோ புடலங்காய் வந்துட்டு ஹெல்த்தியும் கூட. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கும்போது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. புடலங்காய் சாப்பிடாத குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி செய்யும்போது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்லிஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் இப்படி கையில் எடுத்து விட்டிங்கன்னா கூட அது வந்துடும், விதைகள் வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி நான் வந்து இப்போ எல்லாத்தையும் கையில் எடுத்து இந்த விதைகளை வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். இந்த விதைகள் நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரி ரிங்ஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புடலங்காய்க்கு ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி வந்து நான் கட் பண்ணிட்டேன், எல்லாமே வந்து எடுத்தாச்சு, சீடெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நான் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன், கடலை மாவு ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இது எல்லாமே வந்து உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து எங்களோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் நான் வந்து குவான்டிட்டிஸ் வந்து எந்த ரெசிபீஸ்லையுமே அதிகமாக நான் சொல்ல மாட்டேன். அடுத்து வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், பட் கலர் நல்லா கொடுக்கும், அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்துட்டு நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கட்டி ஆகிடும், அங்கங்கே வந்து உப்பு வந்து மிக்ஸ் ஆகாது, எந்த மசாலுமே வந்து கரெக்டான மிக்ஸிங் வந்து வராது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா கலரே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச புடலங்காய் ரிங்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் இப்போதைக்கு ஜஸ்ட்டு ட்ரையாக ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட மசால் கூட. ஸோ பாருங்கள் இப்போவே வந்து எந்த அளவுக்கு மசால் வந்து அதில் மிக்ஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ இது வந்து 2 மினிட்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து வெளியே வந்திருக்கு காயிலிருந்து. ஸோ தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம், ஊற்ற வேணாம். ஸோ இந்த மாதிரி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து வந்துருச்சு. ஒட்டாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்துட்டு நல்லா வந்து ஒட்டும். இப்போ வந்து எண்ணெயில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா போட்டுக்கோங்க. ஸோ ஒன்றா போடும்போது தான் ஒட்டாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு, கிறிஸ்பியாக வந்திருக்கும். வந்து இப்போ எடுத்துடலாம். அடுத்த செட்டு போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புடலங்காய் சில்லி 65 ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.